கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எனது அன்பு வணக்கத்தையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டின் பொது காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை இந்த மறைவுரை மூலமாக சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அன்பு உறவுகளை, இன்றைய இந்த 4வது வார ஆண்டின் பொது காலம் 4வது வார இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை கடத்துகிறது. என்னன்னா, இறைவன் கடவுள் எப்பொழுதும் எளியோரின் சார்பாக, ஏழைகளின் சார்பாக, மனத்தாழ்மை உள்ளவரின் சார்பாக, நேர்மையாளரின் சார்பாக செயல்படுகிறவர் என்பதனை இந்த 3 வாசகங்களுமே தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் செப்பானியா இறை வாக்கினர் அவர் சொல்றாரு பாருங்க, நாட்டில் இருக்கும் எளியோரே அப்படின்றார். நேரடியான ஒரு அறைகூவல். ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். அப்ப நம்ம குடும்பம் ஆண்டவரை தேடணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கு இது ஒரு அழைப்பு. எப்படி தேடணும்? நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் அப்படின்றார். அப்போ நம்ம நேர்மையோட இருக்கணும், மனத்தாழ்மையோட இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவருடைய சினத்தின் நாளில் நமக்கு அவரிடத்துல புகலிடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வார்த்தைகள் பார்க்கிறோம். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அப்போ இந்த உலகத்திற்கென்று சில மதிப்பீடுகள் இருக்கிறது. இந்த உலகம் யாரை மதிக்கிறது என்றால் பணபலம் உள்ளவர்களை, படைபலம் உள்ளவர்களை, செல்வாக்கு நிறைந்தவர்களை தான் இந்த உலகம் பெரியவர்கள் என்று கருதுகிறது. அவர்கிட்ட எல்லாம் நம்ம போக கூடாதுப்பா, சண்டை போடக்கூடாதுப்பா, வச்சிக்க கூடாதுப்பா, அவங்களாம் பெரிய ஆளுப்பா என்று இந்த உலக மதிப்பீடுகள் ஒரு விதமாக இருக்க, இன்றைக்கு இறைவன் அதை அப்படியே தரைமட்டமாக மாற்றுகிறார். நீ ஏழையா? ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நான் தான் உன் கூட இருக்கிறேனே, அப்புறம் என்ன, நீ எப்படி ஏழையா இருக்க முடியும் அப்படின்றாரு. நீ பலவீனமா இருக்கிறன்னு நினைக்கிறியா? நான் இருக்கிறப்ப எப்படா நீ பலவீனமான்னு எண்ணுவ, நான் உனக்கு வலிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. எனவே அன்பு உள்ளங்களே, இன்றைய அந்த செப்பனியா இறைவாக்கினர் 13வது வசனத்துல சொல்றாரு, யாரு நாட்டுல மீதமா இருப்பாங்க, எஞ்சி இருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பெயரில் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க மீதம் இருப்பார்கள். தன்னுடைய பெயரில் நம்பிக்கை வைக்கிறவங்க இல்ல, என் மீது நம்பிக்கை வைப்பதில் அல்ல, என்னுடைய செல்வத்தின் மீது அல்ல, ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை வைப்பவர்கள் நாட்டுல மிஞ்சி இருப்பாங்க. அவருடைய வாயில் வஞ்சக பேச்சு வராது, அவர்கள் யாரையும் அச்சுறுத்த போறது கிடையாது, மந்தையை போல் அவர்கள் மேய்ந்து இளைப்பார்கள் என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, ஏழைகளை எடுத்து எந்த ஏழை மற்றவங்களை போய் அச்சுறுத்த போறான்? அவனே கேட்கறதுக்கு யாருமே இல்ல, நாதி இல்ல என்கிற நிலையில் இருக்கிறவன் எப்படி அடுத்தவனை அச்சுறுத்த போகிறான்? ஆனால் தெரியுமா, ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவரை நெருக்கி கொண்டே இருந்தாங்க, அவர் பின்பற்றி கொண்டே இருந்தாங்க. சரி, பெரிய கூட்டம் ஒண்ணு இந்த பகுதியில இது நாள் வரைக்கும் இப்படி இருந்த ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இன்னொரு பின்னாடி போகுதுன்னு சொன்னா, அந்த ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரிகள் எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? யார் அவங்க? ரோமையினுடைய அந்த ஒடுக்குமுறைகளில பாதிக்கப்பட்ட அந்த மக்கள். திடீரென்று இயேசுடைய அறைகூவலை ஏற்று மனமாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அவரை சுகப்படுத்துகிற பொழுது ஒரு பெரிய கூட்டம் பின்தொடர்றது என்றது அவங்க அச்சுறுத்தலா இருந்தது. அப்ப அந்த ரோமை பேரரசுகளுக்கு, ரோமை அடக்கு முறைகளுக்கு உள்ளாகப்பட்ட அந்த மக்கள் இப்படி வரப்பெல்லாம் அந்த ரோமை அரசுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். பிறகு மத குருக்கள், மத தலைவர்கள் இந்த மக்களை அடக்கி ஆண்டுட்டே இருந்தாங்க. சட்டத்திட்டங்களை வச்சு இந்த ஏழைகளை அவர்கள் அடக்கி கொண்டே இருந்தார்கள். இப்போ அப்படிப்பட்ட மறைநூல் வல்லுநர்கள், தலைமை குருக்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இயேசுவை பிடிக்காம போச்சு. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் அப்படி போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த மக்களை அன்பு செய்யவே இல்லை, பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க, தீர்ப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பொது இடங்கள்ல அவர்களுக்கான மரியாதை இல்ல. அப்படின்னு இருக்கிறப்போ இயேசு இடத்துல அவர்களுக்கு அந்த அன்பு கிடைக்கிறது, இயேசு இடத்துல அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, இயேசு இடத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. எனவே அன்பு உறவுகளே, அதனாலதான் இன்றைக்கு இயேசு ஒரு மலைப்பொழிவு ஆற்றுறார். அந்த மலைப்பொழிவு ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேறு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்றப்பெல்லாம், ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மலைப்பொழிவு ஏன் மலை மேல ஏறி சொல்றாரு அப்படின்னா, இங்க நம்ம பார்க்கணும், இயேசு நமக்கு ஒரு புதிய மோசேவாக நமக்கு தெரிகிறார். பொது பணியில ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயர்ந்து வராரு, அந்த மக்களுடைய நன்மதிப்பு அவருக்கு கிடைக்கிறது. இங்க எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் சீனாய் மலை மீது ஏறி ஆண்டுடைய கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு வந்தாரோ, அதுபோல இங்க புதிய ஏற்பாட்டிலே மலைப்பொழிவின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய மோசேவாக மக்களுக்கு தெரிகிறார். புதிய மோசேவாக
பேரு பெற்றவனர். ஆனா பழைய கட்டளை என்ன சொல்லுச்சுன்னா, இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு அவர்களை அச்சுறுத்துச்சு மோசே வாங்கிட்டு வந்த அந்த கட்டளை. ஆனா புதிய கட்டளைகள் இயேசு சொல்லுகிற இந்த ஆறுதல் வார்த்தைகள் இந்த மக்களுக்கு இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. தனக்கும் தன் கடவுளுக்குமாறிய ஒரு நெருக்கத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு நம்பிக்கையை அந்த இயேசுடைய வார்த்தைகள், மலைப்பொழிவு வார்த்தைகள் விதைத்தது. அப்ப புதிய மோசேவாக இயேசு இங்கே நமக்கு அந்த ஏழை மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிகிறார். பிரியமானவர்களே, யார் பேரு பெற்றவங்க அப்படின்ற கேள்வி வருகிறது. அப்படின்னா அவன் ரொம்ப ராசிக்காரன் ஃபாதர் அப்படின்றாங்க. அவரா ராசி இருந்துச்சா பேரு உங்களுக்கு பேரு பெற்ற பட்டியல வந்துருமா? பணக்காரர்கள், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது ஃபாதர், கொட்டி கிடக்குது ஃபாதர் அப்படின்றாங்க. அதனால அவர் பேரு பெற்ற ஒரு பட்டியலில் இடம் பிடிக்க முடியுமா? அவன் எதை தொட்டாலும் வெற்றி தான், சக்சஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் பேரு பெற்றவர்கள் பட்டியலில் வந்துட முடியுமா? அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஃபாதர், ஃப்ரீ ஃப்ரம் சஃபரிங் அப்படின்னாங்களே, எந்த தொல்லையுமே இல்ல அப்படின்னு ஒருத்தரை நினைக்கிறோமே, அவரு பேரு பெற்றவர் பட்டியலில் வந்துட முடியுமானா? இல்ல. அப்ப பேரு பெற்றவர் அப்படின்றதுனுடைய இயேசு சொல்றாரு இல்லையா, நீங்கள் பேரு பெற்றவர்கள் என்று. பேரு பெற்றவர்கள் என்பதனுடைய விவிலிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, டீப்லி ஃபேவர்ட் பை காட், கடவுளால் தயவு பெறப்பட்டவர்கள். ஃபேவர்ட் அப்படின்னு சொல்றோம், கடவுளுடைய தயவு பெற்றவர்கள் தான் பேரு பெற்றவர்கள். நிறைய பேரை சொல்லலாம், விவிலியத்துல நிறைய பேரை சொல்லலாம், புனிதருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலாம், நம்ம உறவுகள்ல தாத்தா பாட்டிகள்ல சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். அப்போ ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், பணம் கிடையாது உன்னை பேரு பெற்ற பட்டியலில் வைக்கிறதுக்கு கிரைட்டீரியா மணி கிடையாது, ரிச், உன்னுடைய சொத்துகள் நிலபலங்கள் கிடையாது, ராசி எதுவும் கிடையாது, நீ வெற்றி மேல வெற்றி குவிச்சிட்டு இருக்கிறியா அதுவும் கிடையாது. அப்ப எதுனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உண்மையிலேயே கடவுளுடைய தயவு இருக்கிறதா அப்படின்னா அப்போ நம்ம குடும்பம் பேரு பெற்றவர் பட்டியலில் வரும். இரண்டாவது, கடவுளுடைய அன்பு, செக்யூர் அண்ட் காட்ஸ் லவ், கடவுளுடைய அன்புல நம்ம குடும்பம் வாழணும், மற்ற விஷயத்துல காரியங்கள்ல கிடையாது, கடவுளுடைய அன்புல. பிறகு கடவுளுடைய வழி நடத்துதல்ல, ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுகிறோம், கேர் என்று சொல்லுகிறோம், கடவுளுடைய வழிகாட்டுதல்ல நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? இது மூன்றும் தான் பேறு பெற்றவர்களுடைய பட்டியல நம்ம குடும்பத்தை சேர்க்கும். பிரியமான அன்பு உறவுகளே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய மறையுரையில இந்த மலைப்பொழிவு பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்முடைய வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது அந்த கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறோமே, பாஸ்போர்ட், எப்படி பாஸ்போர்ட் தேவைப்படுகிறதோ அது போலதான் இந்த மலைப்பொழிவு என்பது ஒரு பாஸ்போர்ட் போல, கடவுச்சீட்டு போல அவர்கிட்ட வர்றதுக்கு, அவர்கிட்ட போறதுக்கு, அவருடைய பேரு பெற்றோர் பட்டியலில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த பியாட்டிடியூட், இந்த மலைப்பொழிவுகள் ஒரு கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் போல. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, இது ஒரு அடையாள அட்டை போல. நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை நாம முக்கியத்துவப்படுத்துவோம், இது முன்னாடி செய்வோம், இதை பின்னாடி செய்வோம், இதை இப்ப செய்வோம், இதை நாளைக்கு செய்வோம் சொல்லிட்டு. அப்போ அப்படி நம்ம சில காரியங்களை நாம முன்னிறுத்துகிறோம் இல்லையா, எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம், இந்த மலைப்பொழிவு எதை முக்கியத்துவம் படுத்துதுன்னா, கடவுளுடைய இரக்கத்தை முக்கியத்துவம் படுத்துது, கடவுளுடைய பெயரில நம்பிக்கை வைக்கிறத முக்கியத்துவம் படுத்துது, நேர்மையோடு நடந்துகிறத முக்கியத்துவம் படுத்துது, மனத்தாழ்மையோடு நடந்துகிறத முக்கியத்துவம் படுத்துது, அவரை பற்றி பெருமையாக பேசுவதில் இந்த மலைப்பொழிவு முக்கியத்துவம் படுத்துகிறது என்பதை தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறையுரையில சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, இப்போ இந்த மலைப்பொழிவுல எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணுமா, திருத்தந்தை அழகா சொல்றாரு, he emphasized this teaching as a path to happiness. ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த கற்பிதங்களை கடைபிடிக்கணும். இது இந்த மலைப்பொழிவு ஒரு விதமான அழைப்பு, இன்வைட்டிங் பிலீவர்ஸ் டு எம்ப்ரேஸ் கவுண்டர் கல்ச்சரல் லைஃப் ஃபோக்கஸ்ட் ஆன் லவ், சர்வீஸ் and freedom from material obsession. இத வாங்கணும், பொருட்களை வாங்கி குவிக்கணும்ன்ற மனிதர்களுக்கு மத்தியில அன்பு தாங்க முக்கியம், சேவை தாங்க முக்கியம், பணி தாங்க முக்கியம் அப்படின்னு ஒரு மாற்று கலாச்சாரத்தை இந்த மலைப்பொழிவு நமக்கு சொல்லித் தருகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, மேலுமாக இந்த மறையுரைகளிலே இந்த மலைப்பொழிவை சொல்லுகிற பொழுது இது நியூ கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த ஒரு புதிய கட்டளைகளாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வுக்குரிய கட்டளைகளாக இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறகு லத்தீன் அமெரிக்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு இறையியலாளர், விடுதலை இறையியலாளர் ஜான் சொப்ரினோ என்கிறவர், எல் சல்விதோர் என்கிற அந்த நாட்டில் இருந்தவர்,
இவர் இந்த மலைப்பொழிவை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கான்கிரீட்டானது இந்த இயேசுடைய வார்த்தைகள், நிதர்சன உண்மை, ப்ராஃபட்டிக் இறைவாக்கு நிறைந்தது. பிறகு சேலஞ்சிங் ப்ரொக்ளமேஷன் என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய சவால் நிறைந்த கற்பிதங்கள். சேலஞ்சிங் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் வித்தின் த ரியல் வேர்ல்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அண்ட் பாவர்ட்டி. வன்கொடுமைகளும் அநீதிகளும் வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்து ஆடுகிற இந்த நிதர்சனமான உலகத்துல நான் எவ்வாறு பாதிப்புக்குள்ளான மக்களோடு என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன், சொலிடாரிட்டி என்று சொல்கிறோம், என்னை அவர்களோடு இணைத்துக் கொள்கிறேன் என்பதுலதான் இந்த பேறு பெற்றவர்களுடைய பட்டியல் புரிந்து கொள்ளப்படும். இது ரொம்ப ஆன்மீகமா நீங்க புரிந்து கொள்றத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இப்படி நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயல், கிறிஸ்டாலஜி என்று சொல்கிறோம். இந்த கிறிஸ்து இயல் வரலாற்றில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஏழைகளின் சார்பாகவே தான் இருந்தார் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். ஏழைகளின் சார்பாகவே இருந்தார். அப்படி யார் ஒருவர் ஏழைகளின் சார்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக குரல் கொடுக்கிறாரோ அவர் அவருக்கு கிடைக்கிற ஒரு பரிசு என்ன தெரியுமா? சிலுவை மரணம் என்று சொல்றார். அதனாலதான் இயேசுவுக்கு அந்த சிலுவை மரணம் கிடைத்தது. இயேசுவை பின்பற்றது என்பது அவ்வளவு ரொம்ப சுலபான காரியம் கிடையாது. Following this Jesus means entering into solidarity with the victims of this world. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதனுடைய அடையாளம் என்ன? இயேசு சொல்லுகிற அந்த ஏழைகளை நீ அன்பு செய்வது, உதவுவது, உடன் இருப்பது, அவளை புரிந்து கொள்வது, அவளை பாதுகாப்பது, இதில் தான் நீ இயேசுவை பின்பற்றுகிறாய் என்பதற்கான அடையாளம். ஞானசானம் வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம், உண்மைதான், இல்லன்னு சொல்லல. கத்தோலிக்கரா? உண்மைதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏழைய கான்கிரீட்டா உண்மையா நேசிக்கிறோமா? எந்த மறைவும் இல்லாம நேசிக்கிறோமா? எந்த பாகுபாடும் இல்லாம நேசிக்கிறோமா? சமமா எண்ணுகிறோமா? இதெல்லாம் தான் மிக முக்கியம். இப்படி ஒருவேளை ஒருத்தர் இருக்கிறார்னா அது எங்க அவரை கூட்டும் போய் நிறுத்தணும் சொன்னா, சிலுவை மரணத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்றார், துன்பத்துக்கு கூட்டிட்டு போவோம் என்றார். அதுக்கு தயாரா இருந்தோம்னா நாம பேறு பெற்றவர்களா மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு உறவுகளே, மலைப்பொழிவுல நடக்கிறது. அவர் மலை மேல ஏறி தன் சீடர்களை பார்த்து சொன்னது. அப்போ இந்த மலைப்பொழிவு 2 விஷயத்த சொல்லுது. see and act. முதல்ல பார்க்கிறது, இரண்டாவது செயல்படுறது. see the poor, not ignore them. ஏழைகளை கண் கொண்டு பார்க்க வேண்டும், அவர்களை கடந்து போகக்கூடாது, பாராமுகமா இருக்கக்கூடாது. see pain, not dismiss it. வலியை பாருங்க, ஆனா அதை புறம் தள்ளிடாதீங்க. அந்த ஏழைகளுடைய வலி உங்களுக்கு தெரியட்டும், பாருங்க. see people, not problem. மக்களை பாருங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. care begins with attention. எப்படி கவனிப்பு தொடங்கும் அப்படின்னு சொன்னா, அவர் மேல இருக்கிற அந்த கவனம் தான் உங்களை கூட்டிட்டு போவோம். நல்ல சமாரியரை இங்க நினைவுக்கு பார்க்கலாம். பிறகு Jesus saw the crowd and he taught them என்று சொல்கிறார். அதுபோல நாம எப்பொழுது மக்களை பார்க்கிறோமோ அப்பொழுது அவர்களுக்காக இயங்குகிற மனதை கொடுப்பார், அவர்களோடு உடன் இருக்கிற மனதை கொடுப்பார். ஜெபிப்போம். தாயின் தந்தைமான கடவுளே, இயேசு ஆண்டவரே, மலை மீது ஏறி மலைப்பொழிவு நீர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உம்மை புதிய மோசேவாக எங்கள் கண்கள் பார்க்கிறது. இந்த உலகம் அடமை என கருதுபவற்றை நீ தேர்ந்து கொண்டீர். நான் வலிமையோடு இருக்கிறேன், எனக்கு பேச யாரும் இல்லை என்று பலமுறை எண்ணி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தைகள் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லுவது போல இருக்கிறது. யார் உங்களுள் ஞானி, யார் உங்களுள் உயர்குடி மக்கள் என்று பவுலடியார் கேட்கிற அந்த கேள்வி, இதோ ஆண்டவரே, இனி பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, பெருமை பாராட்ட நீர் மட்டுமே இருக்கிறது என்பதை புகட்டி இருக்கிறது. இதோ ஆண்டவரே, முதல் வாசகத்திலே செப்பனியா இறை வாக்கினை சொல்லித் தருகிறாரே, நேர்மையோடு நீங்கள் இருங்கள், மனத்தாழ்மையோடு இருங்கள், ஆண்டவருடைய பெயரிலே நம்பிக்கை வையுங்கள் என்று. எங்களில் குடும்பம் முழுவதும் உம்மை நேர்மையோடு தேட வேண்டும், மனத்தாழ்மையோடு தேட வேண்டும். உமது பெயரிலே நம்பிக்கை வைத்து உம்மிடத்திலே புகலிடம் காண எங்களுக்கு கிருபை தாரும். நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.